ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு திருவண்ணாமலை என்ற பெயர் வர காரணம் என்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிவ வழிபாட்டில் நினைத்தாலே முக்தி தரும் ஆலயமாக கருதப்படுவது திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை தலத்துக்கு இணையான கோவில் கொங்கு மண்டலமான கோவையில் உள்ளது. அந்த கோவில் மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் ஆலயமாகும். கொங்கு திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் இந்த கோவில் கோவை டு பாலக்காடு சாலையில் குனியமுத்தூரை தாண்டியதுமே மதுக்கரை மரப்பாலம் என்ற இடத்தில் இருக்கிறது. சுமார் 1600 அடி உயரமுள்ள மலை உச்சியில் கோவில் அமைந்திருப்பது சிறப்பானது. இந்த மலை தர்மலிங்க மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் பக்தர்கள் கிரிவலம் செல்வது சிறப்பு. திருவண்ணாமலைக்கு அடுத்து அதிக பக்தர்கள் கிரிவலம் செல்லும் ஆலயமாக தர்மலிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. இதனால் கொங்கு திருவண்ணாமலை என பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. அதே சமயம் வனவிலங்குகள் நடமாட்டம் கருதி பௌர்ணமி தினத்தில் மட்டும்தான் கிரிவலம் செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். திருவண்ணாமலையில் ஏற்றுவது போல இங்கும் கார்த்திகை திருவிழாவின் போது மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. பஞ்ச பாண்டவர்கள் காலகட்டத்தில் பாண்டவர்களில் மூத்தவனான தருமன் இங்கு வந்து ஈஸ்வரனை தவமிருந்து வழிபட்ட காரணத்தால் சுவாமி தர்மலிங்கேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அந்த சமயத்தில் பீமன் கீழே காவல் காத்ததாகவும் மற்ற தம்பிகள் பாதுகாப்பாக கிரிவலம் வந்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது. இதன் காரணமாக மலை அடிவாரத்தில் பீமன் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. தர்மலிங்கேஸ்வரர் மலையில் தானாகவே தோன்றிய சுயம்பு மூர்த்தி அவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிக்கு சொந்தமான பசுமாடு காணாமல் போயிருக்கிறது. அந்த பசுவை தேடி விவசாயி மலை உச்சிக்கு சென்று இருக்கிறார். அங்கு சுயம்பு லிங்கத்திற்கு மாடு பால் சொரிந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவரம் ஊர் முழுக்க பரவி அதன் பிறகே பக்தர்கள் வழிபட தொடங்கி அங்கு கோவில் எழுப்பப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தை ஏன் கொங்கு திருவண்ணாமலை என்று அழைப்பதற்கும் சில காரணம் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதிதான் தர்மலிங்கேஸ்வரர் வீற்றிருக்கும் மலை. ஆனால் மற்ற மலைகளுடன் சேர்ந்து இருக்காமல் தனித்துவமாக இந்த மலை அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ளது போல இங்கும் கிரிவல பாதையில் 8 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. கோவில் சன்னதிக்கு முன்பு முதலில் ஸ்தூபியும் கொடிமரமும் உள்ளன. அதையடுத்து மகாமண்டபம், நந்தி, பலிபீடத்தை தொடர்ந்து அர்த்த மண்டபம் உள்ளது. கருவறையில் சித்தலிங்கேஸ்வரர் ஆவுடையார் மீது சிவலிங்க திருமேனியில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவர் தர்மலிங்கேஸ்வரர் 2 காலடி உயரத்தில் உள்ள கருச்சிலை. கருவறை நுழைவு வாசலில் இடதுபுறம் விநாயகர், வலதுபுறம் முருகப்பெருமான் திருமேனி உள்ளது. இந்த கோவில் கிழக்கு நோக்கி இருக்கிறது. காலை கதிரவன் தன் பொற்கதிர்களால் கருவறை இறைவனை தினம் குளிப்பாட்டும் காட்சி நம் கண்களை வியக்க வைக்கும் காட்சி. கருவறையின் விமானம் தொலைவில் இருந்து பார்க்கும் பக்தர்களின் கண்களுக்கு நல் விருந்தாகவே அமையும். தைப்பூசம், நவராத்திரி, சிவராத்திரி, ஆண்டு பிறப்பு நாட்களில் இறைவனுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறும். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். தங்கள் பிரார்த்தனை பலித்ததும் பிறந்த குழந்தையை அழைத்து வந்து இறைவன் சன்னதியில் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது இங்கு இயல்பாக காணும் காட்சி. கோவிலில் தமிழ் முறைப்படி மட்டுமே அர்ச்சனை வழிபாடுகள் நடக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.